ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ் ஃபுல் புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின், அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இம்பார்ட்டன்ட் ஹோல் புக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கேட்டிருந்தப்போ நீங்கள் எல்லாரும் காமர்ஸ் வந்து வேணும், 11th காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேவா, உங்களுக்கான வீடியோ தான் வந்து இந்த வீடியோ. எல்லாரும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ் ஹோல் புக்ல இருக்க 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் வந்து என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. வாட் இஸ் மீன் பை பார்ட்டர் சிஸ்டம்? பார்ட்டர் சிஸ்டம்னா என்ன? கூட்ஸ் வேர் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் கூட்ஸ். அதாவது என்னது, ஒரு பொருளை வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்கி அதுக்கு இணையா ஒரு பொருளை வந்து கொடுப்போம். அதை தான் பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை நாலங்காடி அண்ட் ஆலங்காடி? நாலங்காடி ஆலங்காடினா என்ன? நாலங்காடினா என்னது? டே மார்க்கெட். ஆலங்காடினா நைட் மார்க்கெட். டிஃபைன் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். வாட் டு யூ மீன் பை பிஸ்னஸ்? ஓகேவா. வாட் டு மீன் பை எம்ப்ளாய்மெண்ட்? டிஃபைன் காமர்ஸ். காமர்ஸ்னா என்ன? தென் வாட் இஸ் ட்ரேட்? வாட் இஸ் மீன் பை என்ட்ரி ஃபார் ட்ரேட்? ஹூ இஸ் கால்ட் அஸ் சோல் ட்ரேடர்? சோல் ட்ரேடர்னா யாரு? எந்த ஒரு பார்ட்னர்ஷிப்பும் இல்லாம அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அந்த பிஸ்னஸ் இது பண்ணுவாங்க. அதுதான் சோல் ட்ரேடர் அப்படின்னு சொல்றாங்க. வாட் ஆர் த நான் கார்பரேட் என்டர்பிரைசஸ்? ஓகேவா. ஹூ இஸ் கால்டு கர்த்தா? டிஃபைன் பார்ட்னர்ஷிப். ஹூ இஸ் கால்டு அ பார்ட்னர்? பார்ட்னர்னா யாரு? ஒரு 2 or 3 மெம்பர்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாரும் சேர்ந்துருங்க, அதை தான் வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்கள. Who is called a sleeping partner? ஸ்லீப்பிங் பார்ட்னர்னா யாரு? அவங்க வந்து ஜஸ்ட் அந்த கேபிட்டலை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு டெய்லி ஆக்டிவிட்டீஸ்ல இன்வால்வ் ஆகாம இருப்பாங்க. அவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஸ்லீப்பிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஹூ இஸ் அ மைனர்? மைனர்னா யாரு? ஓகேவா. மைனர் மீன்ஸ் யாரு? 18 ஏஜுக்கு உள்ள, அதாவது 18+ ஆகாதவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பிஸ்னஸ்ல வந்து பார்ட்னர்ஸா இருப்பாங்க. அவங்கள தான் மைனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. வாட் ஆர் த 2 ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா? ஹிந்து லா 2 ஸ்கூல் ஆஃப் ஹிந்து லா என்னது? மிட்டாக்ஷரா, அடுத்து தயபகா. இந்த 2 இதுவும் ஹிந்து லாவோட ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 17th ஒன் பாருங்க. டிஃபைன் கம்பெனி. கம்பெனினா என்ன? ஓகேவா. வாட் இஸ் மீன் பை சார்ட்டர்ட் கம்பெனி? சார்ட்டர்ட் கம்பெனினா என்ன? அந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸை யாரு வந்து ரூல் பண்ணிப்பா? கிங் ஆர் குயின் ஆஃப் த கண்ட்ரி. ஓகேவா. அதாவது அந்த காலத்துலலாம் நம்ம இந்தியாவில் சார்ட்டர்ட் கம்பெனிஸ் கிடையாது. அந்த காலத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ராஜா தான் வந்து அந்த நாட்டை வந்து ஆண்டு. ஓகேவா. அது டில் நவுமே அப்ராட்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. பட் இந்தியாவில் வந்து சார்ட்டர்ட் கம்பெனிஸ் கிடையாது. ஓகேவா. டிஃபைன் கோஆப்ரேட்டிவ்ஸ். கோஆப்ரேட்டிவ்ஸ் ஹூ ஆர் ராக்டெல் போயினி. அடுத்து டிஃபைன் எம்என்சி அண்ட் கிவ் 4 எக்ஸாம்பிள் ஆஃப் எம்என்சி. ஓகேவா. எம்என்சிக்கு எக்ஸாம்பிள்ஸ். கிவ் 2 எக்ஸாம்பிள் ஆஃப் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்ஸ். வாட் ஆர் ஃபாரின் பேங்க்ஸ்? இதெல்லாம் ஃபாரின் பேங்க். வாட் இஸ் சென்ட்ரல் பேங்க்? சென்ட்ரல் பேங்க் என்ன? ஓகேவா. ரைட் எனி 4 டைப்ஸ் ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம். போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் சீனியர் டெபாசிட்ஸ் பண்றது. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்க ஸ்கீம்ஸ் ஏதாச்சும் ஒரு 4 ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. வாட் இஸ் மொபைல் பேங்கிங்? மொபைல் பேங்கிங்னா ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ இன்டர்நெட் நம்ம பண்றோம்ல, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், ஜிபே, பேடிஎம் இதெல்லாம் பண்றோம்ல, அதுதான் மொபைல் பேங்கிங். அடுத்து வாட் இஸ் டெபிட் கார்டு? டெபிட் கார்டுனா என்ன? வாட் இஸ் கிரெடிட் கார்டு? ஓகேவா. கிரெடிட் கார்டுனா என்ன? டெபிட் கார்டுன்றது என்னது? நம்ம சேவ் பண்ணியிருக்க அமௌண்ட்டை நம்ம எடுத்துக்கிறது டெபிட் கார்டு. ஓகேவா. கிரெடிட் கார்டு மீன்ஸ் நம்ம முதல்ல அமௌண்ட் எடுத்துட்டு ஒரு சர்டைன் பீரியட்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டை வந்து அவங்களுக்கு பே பண்ணுவோம். ஓகேவா. அது கிரெடிட் கார்டு. வாட் டு யூ மீன் பை ஏடிஎம்? ஏடிஎம்னா என்ன? ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின்னா ஏடிஎம். அதில் என்ன இருக்கும், நம்ம எனி டைம் நம்ம போயிட்டு ஏடிஎம்ல நம்ம கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணி நம்ம மணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். வாட் இஸ் அ வேர் ஹவுஸ்? வேர் ஹவுஸ்னா என்ன? வேர் ஹவுஸ்னா ஒன்றும் இல்லை, குடோனை தான் வந்து உங்களுக்கு வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா. அடுத்தது லிஸ்ட் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ். வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வேர் ஹவுஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து டிஃபைன் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட்டோட டெஃபினிஷன். வாட் இஸ் பில் ஆஃப் லேடிங்? ஓகேவா. அடுத்து டிஃபைன் இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸோட டெஃபினிஷன். வாட் இஸ் இ காமர்ஸ்? இ காமர்ஸ்னா என்ன? ஹூ இஸ் அ ஃபேக்டர்? வாட் இஸ் மீன் பை சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்? வாட் இஸ் எத்திக்ஸ்? அடுத்து வாட் இஸ் பிளட்ஜ்?
அடுத்து வாட் இஸ் ஜிடிஆர். அடுத்து வாட் இஸ் இன்டர்னல் ட்ரேடு. இன்டர்னல் ட்ரேட்னா ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கண்ட்ரிக்குள்ளேயே வந்து நம்ம கூட்ஸை வந்து இது பண்ணிக்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இன்டர்னல் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட் டு யூ மீன் பை கிளாசிஃபைட் ட்ரேட். வாட் டு யூ கிளாசிஃபை ட்ரேட். அடுத்து டிஃபைன் ஹோல்சேலர். ஹோல்சேலர்ஸ்னா யாரு, என்ன பண்ணுவாங்க ஹோல்சேலர்ஸ், ஒரு பல்கான அமௌண்ட் ஆஃப் கூட்ஸை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க, ஓகேவா, பை பண்ணி சோல் பண்ணுவாங்க. அவங்க யார்கிட்ட இருந்து பை பண்ணியிருப்பாங்க, மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து பை பண்ணி அவங்க வந்து அதை யாருக்கு விற்பாங்க, ரீட்டைலர்ஸ்க்கு வந்து சோல் பண்ணுவாங்க, அவங்க தான் வந்து ஹோல்சேலர்ஸ், ஓகேவா. அடுத்தது பாருங்க, டிஃபைன் ரீட்டைலர்ஸ். ரீட்டைலர்ஸ்னா யாரு, ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து வாங்கி அது சின்ன சின்ன குட்டியா அவங்க பல்கா வாங்கி வச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி விற்கிறவங்க ரீட்டைலர். who are a mercantile agents. அடுத்து what do you mean by international business. international businessனா என்ன, what is mean by export trade, what is mean by indent, what is letter of credit, ஓகேவா, what is WTO World Trade Organization, ஓகேவா. அடுத்து what is BOP பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். டிஃபைன் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னா என்ன, ஓகேவா. அடுத்து வாட் இஸ் முத்ரா பேங்க், ஓகேவா. அடுத்து வாட் இஸ் குவாசி கான்ட்ராக்ட், வாட் இஸ் வயோட் கான்ட்ராக்ட், வாட் இஸ் இன்கம் டேக்ஸ், கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ். இன்கம் டேக்ஸ்னா என்ன, இன்கம் டேக்ஸ் வந்து என்னது, நம்மளோட நார்மல் டேக்ஸ், ஓகேவா. direct tax. Income tax is one of the direct tax of the government, ஓகேவா. அடுத்து define the term person. Define the term assessors. What is an assessment year? Mention the period of assessment. What is gross total income? Gross total income என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஹோல் புக்ல இருக்க 11th காமர்ஸ் புக்ல ஹோல் புக்ல இருக்க 2 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஓகேவா. இது வரைக்கும் நீங்க வந்து படிச்சுட்டு போனா போதும். அடுத்தது 3 மார்க் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. What is the role of Sangam in trade development of Asian ancient Tamil Nadu? அடுத்து write any 3 characteristics of commerce or business. What do you mean by territory industry? Mention it types. What is unlimited liability? Give 3 example of sole trader business. Write about joint Hindu family business. What are the content of partnership deed? Content of partnership deed. ஒரு பார்ட்னர்ஷிப் டீடுன்றது ஒரு டாக்குமெண்ட், ஓகேவா. அது வந்து ஒரு சோர்ஸ். அதுல நம்ம பார்ட்னர்ஷிப்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ எல்லாமே அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல இருக்கணும், ஓகேவா. நம்ம கம்பெனி என்னது, நம்ம பண்ண போற பிசினஸோட நேமு, அது எந்த இடத்துல இருக்கு, யார் யாரெல்லாம் பார்ட்னரு, யார் யார் எவ்வளோ அமௌண்ட் கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒவ்வொருத்தரோட டீட்டெயில்ஸ், எல்லா பார்ட்னர்ஸோட டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கேதர் பண்றது தான் பார்ட்னர்ஷிப் டீட். அந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கம்பெனிஸ். கம்பெனிஸோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, ஓகேவா. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. வாட் இஸ் மீன் பை பப்ளிக் கார்பரேஷன்ஸ். எக்ஸ்பிளைன் த செகண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் கமர்ஷியல் பேங்க், ஓகேவா. அடுத்தது ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஆர்பிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட், ஓகேவா. இது ரெண்டுமே நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா பேங்க்ல யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா இதோட ஃபுல் ஃபார்ம்ஸ் எழுதிக்கோங்க. இது ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதோட மீனிங் எழுதி அதுக்கு ஏதாச்சும் இது மாதிரி கொடுங்க, ஓகேவா. அடுத்து கிவ் த மீனிங் ஆஃப் கிராப் இன்சூரன்ஸ். கிராப் இன்சூரன்ஸ்னா என்ன, டிஃபரன்ஷியேட் த வேர்ஹவுஸ் வாரண்ட் அண்ட் வேர்ஹவுஸ் ரெசிப்ட். வேர்ஹவுஸ் வாரண்ட்க்கும் வேர்ஹவுஸ் ரெசிப்ட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பிட்வீன். டிஃபரன்ஷியேட் த பில் ஆஃப் லேடிங் அண்ட் சார்ட்டர்ட் பார்ட்டிஸ். சார்ட்டர்ட் பார்ட்டிஸ் அண்ட் பில் ஆஃப் லேடிங்கோட டிஃபரன்ஸ். எக்ஸ்பிளைன் எனி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். டிஃப்ரெண்ட் 3 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னென்னது, ரோட்வேஸ் இருக்கு, ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டு, ஏர் டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி இருக்கு, ஓகேவா. இதில் ஏதாச்சும் 3 நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லிஸ்ட் த கைண்ட் ஆஃப் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி.
ஓகேவா? டிஸ்கிரைப் த பெனிஃபிட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். லிஸ்ட் த சோர்ஸ் ஆஃப் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஸ். ஓகேவா? வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹோல்சேலர்ஸ்? ஹோல்சேலர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரீட்டைலர்ஸ்? எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிளைன் த டிமெரிட்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஷாப். அதாவது மல்டிபிள் ஷாப் மீன்ஸ் சொன்னோம்ல, நம்ம இந்த மால் இதெல்லாம் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு பிளேஸ்ல மல்டிபிள் எல்லா விதமான கடைகளுமே இருக்கும்ல. அப்ப அதோட டிமெரிட்ஸ் என்ன? ஒரு நம்ம பிசினஸ் பண்றோம்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு பிளஸும் இருக்கும், ஒரு மைனஸும் இருக்கும். அதோட டிமெரிட்ஸ் தான் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த ஃபியூச்சர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்? செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா ஒன்றும் இல்லை, இந்த ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு இந்த உமன்ஸ்க்குலாம் வந்து மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதோட ஃபியூச்சர்ஸ் அதை தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதோட ஃபியூச்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ரைட் ஷார்ட் நோட் ஆன் எஃப்டிஐ அண்ட் ஏடிஆர். எஃப்டிஐனா ஒன்றும் இல்லை. ஓகேவா? அடுத்தது லிஸ்ட் அவுட் த 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம். 5 heads of income என்ன? What are the importance of BOP, balance of payment? What are the functions of SARC? ஓகேவா? சார்க்கோட ஃபுல் ஃபார்ம் எழுதிட்டு அதுக்கப்புறம் சார்க்கோட மீனிங் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் எழுதுங்க. டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் பிரைவேட் கம்பெனி அண்ட் பப்ளிக் கம்பெனி. பப்ளிக் கம்பெனிக்கும் பிரைவேட் கம்பெனிக்கும் இருக்க டிஸ்டிங்யூஷ் பிட்வீன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கான்ட்ராக்ட் அண்ட் அக்ரிமெண்ட். அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் பிட்வீன் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இவ்வளவுதான். இந்த 30 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு ஹோல் புக்ல இருக்க 3 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நீங்க படிச்சா போதும். அடுத்தது 5 மார்க் பாருங்க. 5 மார்க் என்னென்னு சொல்லி பார்த்தது. வாட் ஆர் த ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் வந்து நமக்கு ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் காமர்ஸ்னும் கேட்கலாம், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்னும் கேட்கலாம். ஓகேவா? State the constraint in botted systems. Write any 5 objectives of business. ஓகேவா? கம்பேர் பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் தான் இது. இதுவும் வந்து நமக்கு ஒரு கைண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் தான். டிஸ்டிங்யூஷ் பிட்வீன் எக்கனாமிக் அண்ட் நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். Compare commerce and trade. Briefly explain auxiliary of trade. Explain the characteristics of sole traders. Explain the advantages and disadvantage of sole traders. ஒருத்தர் சுயமா ஒருத்தர் ஒரு பிசினஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் வரும், என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜ் வரும் அப்படின்னு கேட்குறோம். அட்வான்டேஜ்னும் போது நம்ம என்னென்ன சொல்லலாம்? அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்தா அவங்க ஒரு ஆளே வந்து எடுத்துக்கலாம். அண்ட் தென் அவங்களோட என்னது லாஸ்னாலும் ப்ராஃபிட்னாலும் அவங்க ஒரு ஆளே வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு அட்வான்டேஜ். யாருக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்க தேவையில்லை. ஓகேவா? அடுத்தது டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம யாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு முடிவு எடுக்க முடியாது, நம்மளே வந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது அந்த இடத்துல ஒரு டிஸ்அட்வான்டேஜா இருக்கும். வாட் ஆர் த கண்டென்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்? ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நம்ம இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம அந்த மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? ப்ராப்பரா வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி இது பண்ணியிருக்கணும். நம்ம அந்த பிஸ்னஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போறோம்னு A to Z அதுல சொல்லியிருக்கணும். அதுல சொல்லியிருக்க விஷயங்கள் மட்டுமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிஸ்னஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை தவிர்த்து மற்ற எதுவுமே நம்ம வந்து அதுல அந்த நம்ம பிசினஸ்ல இன்க்ளூட் ஆக கூடாது. நம்ம சொல்லியிருக்கிறத மட்டும் தான் இங்க செய்யணும். ஓகேவா? அதுக்கு அந்த மெமோராண்டம்க்கு கீழே இருக்கிறது தான் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன். ஓகேவா? அடுத்தது பாருங்க. எக்ஸ்பிளைன் எனி 5 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் யார் யாரு? எக்ஸ்பிளைன் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஒரு பார்ட்னர்ஸோட ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் என்னென்ன? எக்ஸ்பிளைன் த ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்னு சொல்லி. ரைட் எனி 3 டிஃபரன்ஸ் பிட்வீன் அ டிசல்யூஷன் பார்ட்னர்ஷிப் அண்ட் அ ஃபர்ம். ஓகேவா? இது டிஃபரன்ஸ் பிட்வீன் த மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்ஸ். பார்ட்னர்ஷிப்போட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட். மெரிட் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ஆஃப் கம்பெனி, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. எக்ஸ்பிளைன் த கண்டென்ட்ஸ் ஆஃப் மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன். மெமோரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல கண்டென்ட் என்னென்ன கண்டென்ட் இருக்கு? நேம் கிளாஸ் இருக்கும், ஆப்ஜெக்ட் கிளாஸ் இருக்கும், தென் ஆப்ஜெக்ட் கிளாஸ் அண்ட் தென் பிளேஸ் கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் லிமிட்டட் லயபிலிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்.
ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். Explain the principle of cooperatives, futures of government companies, futures of departmental organization. Explain the traditional functions of Reserve Bank of India. ஓகேவா? அடுத்தது explain the primary function of commercial bank. Explain the different kinds of loan by the commercial bank. Explain the different types of warehouse. Explain the advantage and disadvantage of warehousing. Explain various types of insurance. Explain the principle of insurance. Functions of self-help group. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. Explain briefly about different types of foreign trade. Distinguish between internal and international trade. Okay, what distinguish between wholesaler and retailer. Distinguish between a departmental shop and a multiple shop. Okay, வா இந்த 34 அடுத்து பாருங்க. Distinguish between direct tax and indirect tax. Explain the essentials of a valid contract. Discuss the different kinds of GST. Different kinds of GST என்னன்னா CGST, SGST, IGST. Central Goods and Service Tax, State Goods and Service Tax. ஓகேவா? அடுத்தது கம்பேர் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. இதோட மூணத்தோட டிஃப்ரென்ஸ். அடுத்து எலுஷியேட் எனி 5 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ். எக்ஸ்பிளைன் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? இந்த 40 கொஷின்ஸ் தான் உங்களுக்கு ஹோல் புக்ல 11th காமர்ஸ் ஹோல் புக்ல இருக்க இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்ஸ். ஓகேவா? இதுல இருக்க கொஷின் வரைக்கும் நீங்க எக்ஸாமுக்கு படிச்சா போதும். அடுத்து உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்குள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல கேளுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இதுல டவுட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல கேட்கலாம். தேங்க்யூ.